வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த அரசியல் நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து வார வாரம் சனிக்கிழமை வந்து மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு. அந்த நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா, வர கூட்டத்தை வச்சு ஒரு மாபெரும் புரட்சி நடக்க போகிறதாகவும், மாபெரும் வந்து எழுச்சி மக்களிடம் இருக்கிறதாகவும், திமுக ஆட்சி வந்து சரியாக நடக்கிறதில்லைன்ற மாதிரியும் ஒரு கட்டமைப்பாக எல்லா ஊடகங்களும் சேர்ந்து கூட்டணி சேர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அவர் நேற்று பேசுனதில் வந்து ஒரு சின்ன பாயிண்ட்டு எனக்கு, குடும்பத்தை வச்சு சம்பாதிக்கிற உங்களுக்கே அப்படி இருந்துச்சுன்னா தானாக உழைச்ச எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருந்தார். ஆக்சுவலாக வந்து அவர் அப்பாவை வச்சு சினிமாவுக்கு வந்தது இதெல்லாம் வந்து வேறு மாதிரி வச்சுக்கிடுவோம். ஆனால் அவர் சினிமாவில் வந்து எந்த அளவுக்கு உழைச்சாருன்றதை நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக இந்த ஒரு சிறு குறும்படத்தை நான் போடுறேன். அவரோட உழைப்பை பார்த்து தயவு செஞ்சு யாரும் வந்து ரத்த கண்ணீர் வடிச்சிடாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உழைச்சிருக்கு. இதோ அந்த சிறு குறும்படம். பெண்கள் யாரும் இந்த குறும்படத்தை பார்த்துட்டு முகம் சொல்லிக்காதீங்க. ஏன்னா வந்து விஜய் தான் சொன்ன அந்த நடிப்பின் உழைப்பை வந்து பற்றி விளக்கக்கூடிய ஒரு விஷயம். பிடிக்காதவங்க தயவு செஞ்சு இந்த அடுத்து வர 30 செகண்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. திரும்ப முகத்துக்கு சோப் போடுறேன். திட்ட மாட்டானே இவன். இங்க பாரு, முகத்துக்கு மட்டும்தான் தேய்ச்சி விடணும். ட்ரை பண்றேன். அப்புறம் எல்லாரும் விஜயோட நடிப்பு திறமையை பார்த்து எல்லாரும் எழுந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து நான் யாரையும் வந்து ஒரு நடிகையை வந்து ஆபாசப்படுத்தி பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் போடலை. நான் சொந்தமாக உழைச்சி அப்படின்றத வந்து ஒரு குடும்பத்தை வந்து கட்டி காத்து நான் தமிழ்நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்க ஒரு குடும்பத்தை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதுனால தான் இந்த விஷயத்தை நான் வந்து சொன்னேன். ஆக்சுவலாக விஜய் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து அவரோட அப்பாவோட சொந்த படத்தில் தான் வந்து ஹீரோ அறிமுகமே ஆனார். யாரும் வந்து அவர் வந்து கூப்பிட்டு வச்சு அவரோட திறமையை பார்த்து யாரும் வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு நடிப்பும் வரல, டான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா காக்காளிப்பு இந்த மாதிரி ஆடுவார். ஏன்னா அதை வச்சு வந்து யாரும் வந்து அடுத்தடுத்த படங்களுக்கு கூப்பிடாதனால அவங்க அப்பாவோட படத்துலேயே அவங்க அப்பாவோட கேமரா முன்னாடியே அவங்க அப்பா முன்னாடியே நடிகைகளை வந்து ஆபாசமாக காட்டி நடிகைகள்கிட்ட ஆபாசமாக நடிச்சு, ஏன்னா அதன் மூலிமா படங்கள் வந்து ஹிட்டாகி அதன் மூலிமா தான் வந்து அவர் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போனாரே தவிர, ஏன்னா ரத்தக்கண்ணீர் ராதா மாதிரி வந்து நடித்து தன்னுடைய திறமை காட்டிட்டு வந்து அவர் வந்து அடுத்தடுத்த படத்துக்கு முன்னேறலை. கெரியரின் டாப் போஸ்ட்டுக்கு வந்து அவர் வரல. சரிங்களா? ஆரம்ப ஸ்டேஜிலே வந்து நான் வந்து இதை எதைக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஆரம்ப ஸ்டேஜிலே வந்து நீ பேசுகிறதே வந்து பொய்யான விஷயம். ஏன்னா இதை தவிர்த்து வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து அந்த லோக்கல் கட்சிக்காரங்க எழுதி கொடுக்குறத வச்சு பேசுகிற. அதாவது இப்போ எப்படின்னா ஒரு சந்தைக்கு போகிறோம், ஒரு வார சந்தைக்கு போகிறோம், அங்கே வந்து கடைக்காரங்கிட்ட வந்து வசூல் பண்ணுறாங்க. அதாவது ஒரு மூட்டை தூக்குற வந்து ஒரு 10 ரூபா போட்டு கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த 10 ரூபா கேட்குறது வந்து என்னமோ வந்து நேரடியாக ஸ்டாலினோட பைக்கு போகிற மாதிரியும் முதல்வரோட பைக்கு போகிற மாதிரியும், ஏன்னா அதை வந்து ஒருத்தன் எவனோ எழுதி கொடுத்தது வந்து நீ பேசுகிற. நான் லோக்கலில் வந்து இந்த மாதிரி விஷயம் நிறையா இருக்குப்பா. நீ வந்து முதல்ல வந்து பனையூரை ஒட்டி வெளியில் வா, ஏன்னா அதுக்கப்புறம் தான் உனக்கு அந்த விஷயம்லாம் தெரியும். புரியுதா? ஏன்னா நீ வந்து சொல்கிற வந்து விஷயம் என்னென்னா, நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் அதாவது தங்கி இருந்து ஏன்னா தனி விமானத்தில் பல கோடி ரூபா பெருமானம் உள்ள ஒரு தனி விமானத்தில் வந்து ஏன்னா சொகுசு காரில் வந்து இறங்குற வந்து கூட்டம் கிடையாது. ஏன்னா இங்கே உழைக்கிற கூட்டத்துக்கு வந்து சன்மானமாக கொடுக்குற விஷயங்களை வந்து அரசு கொள்ளையடிக்க தான் நினைக்காது. சரியா? ஏன்னா இதே மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா பேசியிருக்கேன். அதாவது நாகை மருத்துவக் கல்லூரி இதில் வந்து இப்போ மகப்பேறு பார்க்குற டாக்டர் கிடையாது. உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த டாக்டரு அந்த செக்ஷனே வந்து அந்த துறையை வந்து இன்னும் வந்து அந்த மருத்துவமனைக்கு மாற்றப்படலை. சரியா? அந்த துறை வந்து இன்னும் வந்து பழைய ஆஸ்பத்திரியில் தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி லோக்கல் விஷயங்களெல்லாம் வந்து கேட்டுட்டு ஏன்னா வந்து எவனோ வந்து எழுதி கொடுக்குற பேசிட்டு ஏன்னா ஆட்சி நல்லா நடக்கலை, ஏன்னா நாங்கள் வந்து ஸ்டாலினுக்கும் எனக்கும் தான் போட்டி, ஏன்னா ஸ்டாலினுக்கும் எனக்கும் மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்லி வாய் பேசிட்டு இருக்க பார்த்தியா? தேஞ்ச ரெக்கார்டு. நீ வந்து அதான் நீ பேசுகிற வந்து நீ நினைக்கிற மக்கள் வந்து கையெழுத்தி ஆரவாரம் பண்ணுறாங்க. அந்த செகண்டை மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க.
ஏன்னா மக்கள் வந்து இப்போ ரொம்ப தெளிவான ஆட்கள். ஏன்னா இதே திமுக வந்து நம்ம வந்து எத்தனையோ தோற்றுருக்கோம். அதுக்காக வந்து திமுக செஞ்ச விஷயங்கள் வந்து நமக்கு வந்து மக்களை வந்து அங்கீகரிக்கலாம்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இதை விட பெட்டராக வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து ஏடிஎம்கே வந்து அந்த டயத்தில் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. மறுபடியும் திருப்பி வந்து அவங்களுடைய ஆட்சியோட அவலத்தை பார்த்துட்டு மறுபடியும் வந்து டிஎம்கே தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா அதாவது எந்த விஷயம் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சினிமா வேறு, ஏன்னா அரசியல் வேறு. ஏன்னா நீ சினிமாவில் கைத்தட்டு வாங்குறதுக்காக பேசுகிறது வந்து ரோட்டில் வந்து பேசிட்டு கைத்தட்டு வாங்கிட்டு போகலாமே தவிர அது ஓட்டாக மாறாது. ஓட்டாக மாறும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு ஏன்னா ஒவ்வொருடையும் வந்து பண்ணுற கோமாளி விஷயங்கள் வந்து உனக்கு நீயே வச்சுக்கிற ஆப்பு. சரியா? ஏன்னா அதனால் வந்து அரசியல் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கடல். ஏன்னா அந்த அரசியலில் வந்து நிறைய விஷயங்கள் அனுபவப்பட்டு தான் வரணும். எடுத்த உடனே முதல்வர் ஆகிற விஷயங்கள்ன்றது வந்து உங்கள் அப்பா படத்தில் உங்கள் அப்பாவோட இதுலேயே தயாரிப்புலேயே வந்து நீ வந்து கதாநாயகன் ஆன மாதிரி கிடையாது இந்த முதல்வர் விஷயம். புரியா? ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு என்ன அரசியல்களில் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளவா. சரியா? ஏன்னா இதுதான் வந்து நான் வந்து ஒரு சாமானிய மக்கள்கிட்ட இருக்கிற விஷயம் வந்து என்ன, நீ வந்து ஒரு நடிகை அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர நீ வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்றதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா வந்து உனக்கு என்ன அனுபவம் இருக்குது, அரசியல் ரீதியாக வந்து உனக்கு என்ன அனுபவம் இருக்குன்றத தமிழக மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து வாக்களிப்பாங்க. அது நீ மட்டும் இல்லை, அது யாராக இருந்தாலும், அது திமுகவாகவே இருந்தாலும் அடுத்த ஆட்சிக்கு இவங்க வந்தால் நல்லது பண்ணுவாங்களா, இது நல்லது நடக்குமா, இப்போ நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படி புரிஞ்சுட்டு தான் அடுத்த ஓட்டு போடுவாங்களே தவிர வந்து ஏன்னா நீ வந்து ஒரு சினிமா ஸ்டார் வந்தனே வந்து ஏதோ ஒரு படத்தில் ஓட்டு புரட்சி பண்ணிய பார்த்தியா, அந்த மாதிரி வந்து நீ வந்து பண்ணி என்ன மக்களுக்கு நல்லது செய்வ அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. நினச்சி ஓட்டு போட மாட்டாங்க. நீ நினைக்கிற கூட்டம், அதாவது உன்னை சுற்றி இருக்கிற ஒரு 1000 பேர், அதாவது எப்படி சொல்கிறதுனா உனக்கு கூட்டம் வர மாதிரி காமிக்கிறாங்களா. அது எப்படி காமிக்கிறாங்கன்னா, படங்களில் ஒரு பெரிய செட்டு போட்டிருப்பாங்க. பெரிய பிரம்மாண்டமான வீடு மாதிரி இருக்கும், பிரம்மாண்டமான கோட்டை மாதிரி இருக்கும். அது ஃப்ரேம்குள்ளே மட்டும் பார்த்தீங்கன்னா அது பெரிய பிரம்மாண்டமாக தெரியும். அது ஃப்ரேம் விட்டு வெளியில் பார்க்கும்போது அது வெறும் வந்து ஒரு அட்டை காகிதம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் உனக்கு வர கூட்டமும். உன்னை சுற்றி ஒரு 1000 பேர் நிப்பாட்டி க்ளோஸ்அப்பில் உனக்கு கூட்டிகிட்டே வராங்க. அந்த 1000 பேர் கூட்டிகிட்டே வராங்க. அந்த 1000 பேர் அந்த 2000 பேர் கூட வச்சுக்க, 2000 பேர் உனக்கு சுற்றி வந்துகிட்டே இருக்காங்களே தவிர அந்த ஃப்ரேம் வந்து பெருசு பண்ணி பார்க்கும்போது தெரியும் உனக்கு பின்னாடி ஒன்றுமே இல்லைன்னு. புரியுதா? அதனால் அரசியல்ன்றது ஒரு பெரிய கடல். தாராளமாக உங்களுக்கு எனக்கும் போட்டி அப்படின்றால தாராளமாக பார்த்துக்கிடுவோம். ஏன்னா அரசியலில் முதல்ல வந்து ஒரு பூத் ஸ்லிப் எழுதுறதுலேருந்து நான் மக்களை வந்து ஒரு இடத்துல சந்திக்கிறதுலேருந்து ஏன்னா எல்லா விஷயம் நிறைய இருக்குது. ஏன்னா அதெல்லாம் கற்றுட்டு வா. சரியா?